जिन्हें साइकिल चलाने का प्रशिक्षण मिल चुका है, उनमें से बहुत बड़ी संख्या में साइकिल सीख चुकी महिलाएं अभी नई नई साइकिल सिखाने वाली महिलाओं को भरपूर सहयोग देती हैं। जिन्हें साइकिल चलाने का प्रशिक्षण யாருக்கு प्रशिक्षण मीन्स ट्रेनिंग யாருக்கு கிடைச்சிருக்குதோ அந்த லேடிஸ் उनमें से बहुत बड़ी संख्या में அவங்க நிறைய பெரிய ஒரு संख्यையில் साइकिल सीख चुकी महिलाएं அவங்க ஆல்ரெடி साइकिल கற்றுக்கிட்டாங்க। अभी नई नई साइकिल सिखाने वाली महिलाओं को அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா नई नई साइकिल सीखने वाली அப்படின்னா புதுசாக साइकिल கற்றுக்கிறா லேடிஸ் को भरपूर सहयोग देती है। भरपूरना தேவை அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க। उनमें यहाँ न केवल सीखने सिखाने की इच्छा दिखाई देती है, அவங்கள படிக்க வைக்கிறதோ மட்டும் இல்லாமல் बल्कि उनके बीच यह उत्साह भी दिखाई देता है कि सभी महिलाओं को साइकिल चलाना सीखना चाहिए। அவங்களுடைய மனசில் எந்த இன்ட்ரெஸ்ட்னா எல்லாருமே சைக்கிள், எல்லா லேடிஸும் சைக்கிள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது। 1992 में अंतर्राष्ट्रीय महिला दिवस के बाद 1992 इंटरनेशनल विमेंस डे இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் अब यह जिला कभी भी पहले जैसा नहीं हो सकता, முதல் மாதிரி ஆக முடியாது। हैंडल पर झंडियाँ लगाए, அந்த சைக்கிள் हैंडल झंडियाँ मीन्स फ्लैग लगाए, घंटियाँ बजाते, बेल अड़चिட்டு हुए साइकिल पर सवार 1500 महिलाओं ने पुदुकोटे में तूफान ला दिया। तूफान मीन्स साइक्लोन। महिलाओं की साइकिल चलाने की इस तैयारी ने यहाँ रहने वालों को हक्का बक्का कर दिया। அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு, அந்த லேடிஸோட சைக்கிள் ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க। इस सारे मामले पर पुरुषों की क्या राय थी, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆண்களோட அபிப்பிராயம் என்ன, राय मीन्स अभिप्राயம்। इसके पक्ष में आर साइकिल्स के मालिक को तो रहना ही था। இந்த சைக்கிள் ஓட்டுற லேடிஸோட பட்சத்தில், பட்சம் மீன்ஸ் சைடு, அவங்க சைடில் ஆர் சைக்கிள்ஸ்ன்றது ஒரு சைக்கிள் கடையோட பேர்। साइकिल के मालिक मीन्स ओनर, मालिक को तो रहना ही था। इस अकेले डीलर के यहाँ लेडीज साइकिल की बिक्री में साल भर के अंदर काफ़ी वृद्धि हुई। அங்கே இருக்கிற அக்கேலே டீலர், ஒரே ஒரு டீலர், அந்த லேடிஸ் சைக்கிளுக்கு பிக்ரி மீன்ஸ் சேல், அந்த லேடிஸ் சைக்கிள் சேல் பண்ணி அந்த அந்த காஃபி விருத்தி हुई, அவங்களோட பிஸ்னஸ் काफ़ी वृद्धि मीन्स ग्रोथ आयिरुच्चु बिजनेस। माना जा सकता है कि इस आंकड़े को 2 कारणों से कम करके आंका गया। இந்த குரூப்பை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, அவங்க ரெண்டாக பிரிச்சுட்டு எண்ணம் போட்டாங்க। पहली बात तो यह है कि ढेर सारी महिलाओं ने जो लेडीज साइकिल का इंतज़ार नहीं कर सकती थी, நிறைய எல்லா பெண்களும் அந்த லேடிஸ் சைக்கிளுக்காகவே வெயிட் பண்ண முடியாமல் இருந்தது। जेंट्स साइकिलें खरीदने लगी, அவங்க ஜென்ட் சைக்கிளும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க। ரெண்டாமத்தது ஃபஸ்ட்டு லேடி சைக்கிள் மட்டும் வாங்குற ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு லேடி சைக்கிளுக்காக வெயிட் பண்ண முடியாமல் ஜென்ட் சைக்கிள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க। इस डीलर ने बड़ी सतर्कता के साथ यह जानकारी मुझे दी। இந்த விவரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க, இந்த ஆத்தர் கிட்ட இந்த சைக்கிள் கடைக்காரன் சொன்னாங்க। दी थी, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் சொன்னாங்க। என்னென்னா எதுக்குன்னா उसे लगा कि அவங்க நினச்சாங்க मैं बिक्री कर विभाग का कोई आदमी हूँ। बिक्रीना सेल, करना टैक्स, सेल टैक्स विभाग मीन्स डिपार्टमेंट। அவங்களோட சேல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்தவங்களை பற்றி வந்தவங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சைக்கிள் கடைக்காரங்க। पुदुमी अन्नामले की चिलचिलाती धूप में एक अद्भुत दृश्य की तरह पत्थर के खदानों में दौड़ती भागती 22 वर्षीय मनोरमणि को लोगों ने साइकिल सिखलाते देखा।
குத்மி அண்ணாமலைங்கிற இடத்து கிராமத்தில் பத்தர் இந்த பத்தர் கதானோமே மீன்ஸ் இந்த குவாரி அந்த கல்லெல்லாம் உடைக்கிற இது பண்ணுற அங்கே ஒர்க் பண்ணுற दौड़ती भागती 22 इयर्स இருக்கிற மனோரமணிக்கெல்லாம் சைக்கிள் கற்றுக் கொடுக்குறது பார்த்துட்டாங்க. उसने मुझे बताया அவங்க சொன்னாங்க हमारा इलाका मुख्य शहर से कटा हुआ है. அவங்களோட லொக்காலிட்டி இந்த ஏரியா மெயின் சிட்டிந்து ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது. यहाँ जो साइकिल चलाना जानते हैं उनकी गतिशीलता बढ़ जाती है. இங்கே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட மொபிலிட்டி கொஞ்சம் கூடும் அப்படின்னாங்க. साइकिल चलाने के बहुत निश्चित आर्थिक निहितार्थ थे. अब साइकिल चलाने के बहुत निश्चित आर्थिक निहितार्थ சைக்கிள் ஓட்டுறதுனாலே ஒரு நிश्चितமான ஒரு என்ன இருந்தது आर्थिक इकोनॉमिक निहितार्थ इम्प्लीकेशन. इससे आय में वृद्धि हुई है. आय ना इनकम இதனால ஜாஸ்தியாக இருக்குது. यहाँ की कुछ महिलाएं अगल बगल के गाँवों में कृषि संबंधी अथवा अन्य उत्पाद बेच जाती है. இங்கே இருக்கிற कुछ महिलाएं लेडीज़ अगल बगल பக்கத்தில் இருக்கிற गाँवों में அவங்களோட கிருஷின்னா एग्रीकल्चरल ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க அங்கே போயிட்டு. साइकिल की वजह से बसों के इंतज़ार में व्यय होने वाला उनका समय बच जाता है. साइकिल ஓட்டுறதுனால இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற इंतज़ारना வெயிட் பண்ணுற அந்த டைம் बच जाता है, வேஸ்ட் ஆகாமல் சேவ் ஆகும். खराब परिवहन व्यवस्था वाले स्थानों के लिए तो यह बहुत महत्वपूर्ण है. खराब परिवहन இந்த வெஹிக்கல் எல்லாம் போகாத இடமெல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப ரோடெல்லாம் ரொம்ப இதாகி அந்த ஜங்கல் மாதிரி இருக்கிற ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சைக்கிளில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். बहुत महत्वपूर्ण अंग पोरत ரொம்ப इम्पोर्टेंटाன விஷயம் साइकिल தான். दूसरे इससे इन्हें इतना समय मिल जाता है कि ये अपने सामान बेचने पर ज़्यादा ध्यान केंद्रित कर पाती है. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வரணுங்கிற டென்ஷன் இல்லாமல் ஸ்லோவாக அந்த வியாபாரத்தில் அந்த அவங்க அங்கே போய் बेच सकते हैं. அவங்க எல்லா சாமான் அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா, அதிலே ध्यान केंद्रित कर सकते हैं. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அந்த சேல் பண்ணுறதுல. तीसरे इससे ये और अधिक इलाकों में जा पाती है. இதனாலே அவங்க மூணாவது பெனிஃபிட் என்னன்னா நிறைய சைக்கிள்னால इससे मीन्स साइकिल से अधिक इलाकों में நிறைய வேறு இடத்துக்கு போகலாம், அவங்களுக்கு போக முடியும். अंतिम बात यह है तो फाइनली सोल्ला पोना कि अगर आप चाहें तो इससे आराम करने का काफ़ी समय मिल सकता है. சைக்கிள் ஓட்டி சைக்கிள் சாமானெல்லாம் வச்சுட்டு அவங்க சேல் பண்ணி வேறு ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனாலே அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைமும் கிடைக்கிது. जिन छोटे उत्पादकों को बसों का इंतज़ार करना पड़ता था, बस स्टॉप तक पहुंचने के लिए भी पिता, भाई, पति या बेटों पर निर्भर रहना पड़ता था. छोटेना சின்ன உற்பத்தகம் சின்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணுற ஆளுங்க அவங்களுக்கு பஸ்ஸோं का इंतज़ार करना पड़ता था, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பஸ் ஸ்டாப் தக் பहुंचने के लिए பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கு அவங்களோட பிதா ஃபாதர், பாய், பிரதர், பதி, ஹஸ்பண்ட் या बेटे அவங்களோட சன், बेटों पर निर्भर रहना पड़ता था. निर्भर அவங்களெல்லாம் डिपेंड பண்ண வேண்டியதாக இருந்தது. वे अपना सामान बेचने के लिए कुछ गिने चुने गाँवों तक ही जा पाती थी. அவங்களோட சாமான் சேல் பண்ணுறதுக்காக बेचने के लिए कुछ गिने चुनेना ரொம்ப 1-2 பக்கத்தில் இருக்கிற गाँवों विलेज तक ही जा पाती थी. कुछ को पैदल ही चलना पड़ता था. சில ஆளுகளெல்லாம் நடந்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க, போக வேண்டியதாக இருந்தது அவங்களுக்கு. पैदल मीन्स நடந்துட்டு போகிறது. जिनके पास
साइकिल नहीं है யார்கிட்ட சைக்கிள் இல்லையோ वे अब भी पैदल ही जाती है இப்போவும் அவங்க நடந்துட்டு தான் போகிறாங்க फिर उन्हें बच्चों की देखभाल के लिए या पानी पीने का पानी लाने जैसे घरेलू कामों के लिए भी जल्दी ही भागकर घर पहुंचना पड़ता था முதல்ல சைக்கிள் இல்லாமல் பஸ்ஸில் போய் வியாபாரம் பண்ணி அங்கேருந்து சீக்கிரமாக வந்துட்டு வீட்டு வேலை घरेलू காமோனா வீட்டு வேலை அவங்கள வீட்டு வேலைக்கு அப்புறம் பீனேக்கா பானி குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கும் வீட்டு வேலைக்கு செய்கிறதுக்காகவும் ஜல்தி சீக்கிரமாக ஓடி வர வேண்டியதாக இருந்தது வீட்டு வந்து சேர வேண்டியதாக இருந்தது अब जिनके पास साइकिल है वे सारा काम बिना किसी दिक्कत के कर लेती है இப்போ யார்கிட்ட சைக்கிள் இருக்குதோ அவங்களோட வேலையே काम बिना किसी दिक्कत मीन्स प्रॉब्लम எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய முடியுது इसका अर्थ यह हुआ कि अब आप किसी सुनसान रास्ते पर भी देख सकते हैं कि कोई युवा माँ साइकिल पर आगे अपने बच्चों को बैठाए अभी ना इसका இதோட அர்த்தம் என்னன்னா अब आप सुनसान रास्तेना एम्प्टीयाना यारू इल्लाद रोड मेले पर भी देख सकते हैं कि कोई युवा माँ माने यंग मदर साइकिल पर आगे अपने बच्चे को बैठाए साइकिल मुन्नाडी அவங்கள குழந்தையை உட்கார வச்சுட்டு पीछे कैरियर पर सामान लादे பின்னாடி कैरियरல सामान வச்சுக்கிட்டு जा रही है वह अपने साथ पानी से भरे 2 या 3 बर्तन लिए अपने घर या काम पर जाती देखी जा सकती है அவங்க வந்து அவங்களோட அதெல்லாமே 2-3 தண்ணி நிறைஞ்ச பாத்திரமும் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது நம்மளால பார்க்க முடியும் अन्य पहलुओं से ज़्यादा आर्थिक पहलू पर ही बल देना गलत होगा अन्य पहलुओं मीन्स मत्त एस्पेक्टोड आर्थिक पहलू पर இந்த इकोनॉमिक ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும்தான் பற்றியே சொல்கிறது கரெக்டாக இருக்காது இந்த சைக்கிள் ஓட்டுறதுனால அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் நல்லதாயிருச்சு அப்படி இப்படி பணத்தோட விஷயம் மீன்ஸ் इकोनॉमिक डेवलपमेंट मट्टुम पाकाम साइकिल प्रशिक्षण से महिलाओं के अंदर आत्मसम्मान की भावना पैदा हुई है அப்படின்னா சைக்கிள் பிரशिक्षण சைக்கிளிங் ட்ரைனிங் சைக்கிள் ஓட்டுற ட்ரைனிங் கொடுத்ததுனால महिलाओं के अंदर आत्मसम्मान की भावना पैदा हुई है आत्मसम्मान मीन्स सेल्फ रेस्पेक्ट லேடிஸுக்கு உள்ளில் அவங்க மனசில் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போது यह बहुत महत्वपूर्ण है இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் फातिमा का कहना है फातिमा என்ன சொல்கிறாங்க बेशक यह मामला केवल आर्थिक नहीं है கண்டிப்பாக இது வந்து केवल இந்த इकोनॉमिक एस्पेक्ट அல்ல फातिमा ने यह बात इस तरह कही जिससे मुझे लगा कि मैं कितनी मूर्खतापूर्ण ढंग से सोच रहा था அவங்க சொல்கிறது கேட்டுட்டு அவங்க இந்த ஆத்தர் திங்க் பண்ணிட்டாங்க என்ன திங்க் பண்ணிட்டாங்க நான் எவ்வளோ மூர்க்கதாபூர்ண ढंग வந்து மீன்ஸ் மைண்ட்லெஸ் நான் எவ்வளோ முட்டாள்தனமாக யோசிச்சிருக்கிறேன் उसने आगे कहा அவங்க कंटिन्यू பண்ணிட்டாங்க साइकिल चलाने से मेरी कौन सी कमाई होती है साइकिल ओட்டுறதுனால எனக்கு எந்த லாபம் இருக்குது मैं तो पैसे ही गवाती हूँ गवातीना वेस्ट என்னோட पैसे वेस्टा போகுது मेरे पास इतने पैसे नहीं है कि मैं साइकिल खरीद सकूँ என்கிட்ட இவ்வளோ காசு இல்லை என்னோட சைக்கிள் खरीद सकूँ ना साइकिल வாங்குறதுக்காக என்கிட்ட காசு இல்லை लेकिन हर शाम में किराए पर साइकिल लेती हूँ डेली इवनिंग रेंटल बेसिल அந்த சைக்கிள் வாங்குவேன் ताकि मैं आज़ादी और खुशहाली का अनुभव कर सकूँ அது எதுக்குன்னா இந்த ஃப்ரீடம் और ஹாப்பினஸோட அனுபவம் எனக்கும் ஆகணும் இல்லையா அதனால நான் சைக்கிள் ரெண்டல் பேஸில் வாங்கி ஓட்டுறேன் पुदुकोटे पहुंचने से पहले मैंने इस विनम्र सवारी के बारे में कभी इस तरह सोचा ही नहीं था புதுக்கோட்டை திருப்பி போகும்போது இந்த ஆத்தர் நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி வினம்ர சவாரி மீன்ஸ் பொலைட் ரைடு பற்றி இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை நான் யோசிக்கவே இல்லை मैंने कभी
कभी साइकिल को आज़ादी का प्रतीक नहीं समझता था. நான் வந்து எப்போவுமே சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஃப்ரீடமோட சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. एक महिला ने बताया, ஒரு லேடி சொன்னாங்க, लोगों के लिए यह समझना बड़ा कठिन है, जनங்களுக்கு இது புரியாது, कि ग्रामीण महिलाओं के लिए यह कितनी बड़ी चीज़ है, இது கிராமத்தில் இருக்கிற பொண்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்ங்கிறது மற்ற ஆளுகள் பார்த்தா அவங்களுக்கு புரியாது. उनके लिए तो यह हवाई जहाज़ उड़ाने जैसे बड़ी उपलब्धि है. இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இது எப்படி ஃப்ளைட்டு ஓட்டி உபயோகம் இருக்கோ அதை விட ஜாஸ்தியாக இருக்குது இந்த சைக்கிள் அவங்களுக்கு கொடுத்தா हेल्प. लोग इस पर हंस सकते हैं, जनक इधर बात सिरिकला, लेकिन केवल यह है कि केवल यहाँ की औरतों ही समझ सकती है कि उनके लिए ये कितना महत्वपूर्ण है. இங்கே இருக்கிற லேடிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது. जो पुरुष इसका विरोध करते हैं, இந்த ஆண்கள் இதை வந்து ஆப்போசிட் சொல்கிறாங்களோ ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ, वे जाए और टहले, அவங்க எங்கேயாவது போய் போட்டோம். क्योंकि जब साइकिल चलाने की बात आती है, साइकिल ஓட்டுற விஷயத்தில் वे महिलाओं की बराबरी कर नहीं सकते. அது லேடிஸ் கூட சேர்ந்து அவங்களால ஓட்டவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்களுடைய பெண்கள் சைக்கிள் ஓட்டுறதுல ரொம்ப முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.